விஜய் 24ல நிரூபிச்சா அது ஓட்டு, 26ல நிரூபிச்சாதான் ஓட்டு. அது என்னமோ நிரூபிக்கட்டு, மக்கள் தீர்ப்பளிக்கட்டு, ஜனநாயகத்தின் மக்கள் எஜமானர்கள் தீர்ப்பளிக்கட்டு டிடிவி சொல்லிட்டாரு. டிடிவி கருத்தை நான் என்டால்ஸ் பண்றேன். நீ நிரூபிக்காத வர நீங்க கட்சி ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உங்களை எப்படி மதிக்க முடியும்? சீமான் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. கரெக்டா சீமான் அதை புரிஞ்சுக்கிட்டு பல நிரூபிக்காத விஜய்க்கு வாக்கு இல்ல, பல நிரூபிச்சாதான் வாக்கு. இதுதான் உண்மை. நிரூபிக்க முடியாது நான் சொல்ல வரல. சீமான் 1.1 நிரூபிச்சிருக்காரு, கமலஹாசன் 3.7 நிரூபிச்சிருக்காப்புல, விஜயகாந்த் 8.3 நிரூபிச்சிருக்காப்புல. இதுல ஏதோ ஒரு ரேஞ்சோ என்னவோ ஒரு ரேஞ்ச விஜய் நிரூபிக்கலாம். அது நான் அவரை குறைச்சோ கூட்டிய மதிப்பிடலாம், மக்கள் தீர்ப்பளிக்கட்டு. ஆனா நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஷோ காட்டினீங்கன்னா அது எடுபடாது. அது சிவாஜி மாதிரி, சிவாஜி ஜானகிட்ட போன மாதிரி நீங்க நிரூபிக்காம எடப்பாடி பின்னாடி போனீங்கன்னா உங்க சினிமாவே அடிபட்டு போகும். சிவாஜிக்கு சினிமா அடிபட்டு போச்சு இல்ல, அது மாதிரி இமேஜே அடிபட்டு போகும். ஓட்டுக்கு காசு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி கூட கூட்டணி போனீங்கன்னா இது சந்தர்ப்பம் விலை போயிட்டாரு விஜய்னு சினிமாவே அடிபட்டு போகும். நிரூபிங்க. விஜயகாந்த் 2006ல நிரூபிச்ச மாதிரி நிரூபிங்க.